வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணுங்க. மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாங்க. இந்த வாழைக்காயை சுடு தண்ணி சுட வச்சு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டு அதில் இந்த வாழைக்காயை போட்டுடலாங்க. 2 நிமிஷம் வச்சு எடுத்துடணுங்க, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மிளகாப்பொடியை எண்ணெய் ஊற்றி குழப்பி அப்புறம் வாழைக்காயில் தடவணுங்க. தேன் பிடிக்காதவங்க சிக்கன் பொடி கூட கலந்து எண்ணெய் ஊற்றி குழப்பி தடவிக்கலாம். இந்த மாதிரி அந்த பொடியை போட்டு பிரட்டி வச்சாச்சுங்க. வாழைக்காய் வறுவலுக்கு இதில் நீங்கள் சிக்கன் பொடி போடலாம், இல்லை மீன் மசாலா பொடி போடலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம், எது வேணாலும். இப்போ நாங்கள் மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம், உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ தோசையில் எண்ணெயை ஊற்றி இன்னும் இப்படியே போட்டு பிரட்டி எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வேக விட்டுருங்க. திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துருங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. எடுத்து வச்சு கொடுப்போம். வாழைக்காய் வறுவல் செம்மையாக இருக்குது. தொழிலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.